மதுரை விமான நிலையத்தில் இருந்து இலங்கையில் கொண்டுவரப்பட்ட சுமார் 71 லட்சம் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இலங்கை தலைநகர் கொழும்பிலிருந்து மதுரை வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் தங்கம் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து மத்திய சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது பயணிகளிடம் தங்கம் கைப்பற்றப்படவில்லை. தொடர்ந்து அதிகாரிகள் விமானத்தில் சோதனை செய்தபோது விமான கழிவறையிலிருந்து 71,25,000 ரூபாய் மதிப்பிலான சுமார் 950 கிராம் எடை கொண்ட தங்கம் கைப்பற்றப்பட்டது. தருமபுரி மாவட்டம் முக்கல்நாயக்கம்பட்டி கிராமத்தில் காணும் பொங்கலை முன்னிட்டு நடைபெற்ற சாப்பிடும் போட்டியில் ஆண்கள், பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். குறைந்த நேரத்தில் 1 கிலோ சில்லி சிக்கன் சாப்பிடும் போட்டியில் கஜேந்திரன் என்பவர் 3 நிமிடங்களில் சாப்பிட்டு சாப்பாட்டு ராமனாக தேர்வு செய்யப்பட்டார். பெண்களுக்கான பிரியாணி சாப்பிடும் போட்டியில் ரம்யா என்பவர் 2.5 நிமிடத்தில் சாப்பிட்டு சாப்பாட்டு ராணியாக மணிமகுடம் சூடிக்கொண்டார். மேலும் மனைவியை தூக்கி கொண்டு கணவன் போடும் போட்டியும் நடத்தப்பட்டு வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் சிராவயலில் மஞ்சு விரட்டில் பங்கேற்ற காளையும் இளைஞரும் கண்மாய் நீரில் மூழ்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடுவிக்கோட்டைச் சேர்ந்த சைனீஸ் ராஜா தனது சகோதரர் பிரிட்டோவுடன் சிராவயல் மஞ்சு விரட்டில் காளையை அவிழ்த்து விட்டார். பின்னர் வீடு திரும்புகையில் கண்மாய்க்குள் இறங்கிய காளை நீரில் மூழ்கி உயிரிழந்தது. காளையின் கயிற்றை பிடித்தபடி சென்ற சைனீஸ் ராஜாவும் தாவரைக்குடியில் சிக்கி உயிரிழந்தார். தகவலின் பேரில் வந்த தீயணைப்புத் துறையினர் ராஜாவின் உடலை 2 மணி நேர தேடுதலுக்கு பின்னர் மீட்டு காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்தனர். கோவை மாவட்டம் பொம்மரம்பாளையம் அருகே வளர்ப்பு நாய்கள் கரும்புகளை ருசித்து சாப்பிட்ட வீடியோ வெளியாகி காண்போரை கவர்ந்துள்ளது. தக்ஷாஸ் விலாஸ் பகுதியைச் சேர்ந்த உமாமகேஸ்வரன் தனது வீட்டில் 3 நாய்களை வளர்த்து வருகிறார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி வீட்டில் பொங்கல் வைத்து செல்லப்பிராணிகளுக்கும் பொங்கல் கொடுத்துள்ளார். தொடர்ந்து கரும்புகளையும் நாய்கள் ருசித்து சாப்பிட்டன. இந்த வீடியோ வெளியாகி காண்போரை வெகுவாக கவர்ந்துள்ளது. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் குடியிருப்பு பகுதிக்குள் ஒற்றை காட்டு யானை புகுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இரவு வனப்பகுதியிலிருந்து வெளியேறி ஊருக்குள் புகுந்த காட்டு யானையை கண்ட மக்கள் அலறி அடித்து வீட்டிற்குள் ஓடி சென்று உயிர் தப்பினர். அப்போது பெண் ஒருவர் அச்சத்துடன் தனது தந்தையையும் தாத்தாவையும் வீட்டிற்குள் வருமாறு கூறி அலறிய வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதையடுத்து யானைகள் ஊருக்குள் புகுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் பிருங்கி மகரிஷிக்கு காட்சியளித்து கிரிவலம் செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. பராசக்தியுடன் ஊடல் கொண்ட அண்ணாமலையார் பிருங்கி மகரிஷிக்கு காட்சியளித்து கிரிவலம் சென்றார். இதையொட்டி வழிநடுக பக்தர்கள் தீபாராதனை காண்பித்து சாமி தரிசனம் செய்தனர். வெளிநாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவரும் அண்ணாமலையாருக்கு தீபாராதனை காட்டி வழிபட்டார்.